சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி. இந்த ராஜதந்திரங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு ராசி. எப்படி ஆளுமை செய்யணும் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு ராசி. இந்த ராஜாவுக்குரிய அனைத்து குணாதிசயங்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட வெளிப்படும். அந்த ராஜதந்திரம், ராஜாங்க அந்த அதிகார தோரணை, அந்த கம்பீரமான பேச்சாற்றல், இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளும் நேர்மையாக இருக்கணும், நம்மக்கிட்ட வர்றவங்க, பேசுகிறவங்க, பழகிறவங்க எல்லாமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில இடத்துல அன்பு காட்டி ஒரு சிலர் ஏமாற்றிடுவாங்க. ஒரு சில இழப்புகளை அதனால் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப திறமைசாலிங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களை ஏமாற்றிட முடியாது. ஏன்னா ராஜாக்குரிய அந்த கம்பீரம், பேச்சு, நுணுக்கம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அதனால் இவங்களா பார்த்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி சரி போங்க அப்படின்னு விட்டாலே ஒழிஞ்சு இந்த தெரியாமல் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அன்பு காட்டி கொஞ்சம் ஏமாற்றிடுவாங்க. மற்றபடி இந்த சிம்மராசி என்பவர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்றிடவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, தமிழ் புத்தாண்டோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக கேதுவோட பிடியில் சிக்கிட்டு நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. அதோட கூட அஷ்டம சனியனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த தொந்தரவுகள்லாம் இனி வருகின்ற நாட்கள்லையாவது உங்களுக்கு இருக்காதா? தொழிலில், வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாமா அப்படின்னு ரொம்ப ஏங்கி தவிஞ்சிட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பரபவ ஆண்டு எப்படி அமைந்திருக்கு? இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கும் தமிழ் புத்தாண்டு பரபவ ஆண்டில் 60 ஆண்டுகளில் 40வதாக வரக்கூடிய ஆண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை என்ன சிறப்பாக இருக்கும்? எந்த கடவுளை வழிபட்டால் ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஜோதிட ரீதியாக சில குறிப்புகள் கொடுத்துருக்கோம். அந்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான குறிப்புகளாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலசர்ப தோஷ நிலையில் சந்திரன் ராகுவோடு இணைந்து இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்கு. ராசியில் கேதுவும் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதனுடைய தாக்கம் இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராகு கேது மாறுவதால் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பகை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் யார் அப்படின்னு தெரியாமலே அவங்ககிட்டயே நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் யார் எதிரி, யார் பகையாளி அப்படிங்கிறத புரியாமலே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக, பாசத்தோடு எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இன்னல்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அதனால் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக அணுகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. வேகத்தை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப விவேகம் இருக்கணும். விவேகம் இருந்துச்சுன்னா தான் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் யார், நண்பர்கள் யார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட செயல்பட முடியும். இல்லை அப்படின்னா ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நெருங்கிய உறவுகளுக்கிட்டேயே ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சொந்த பந்தங்கிட்ட இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் யாருக்காவது சொந்த பந்தங்களுக்கு கடன் வாங்கி வெளிநபர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டு ஒரு சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. மற்றவங்களுக்காக உங்களுடைய பேர் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம், யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். பொதுவாக இந்த காலகட்டம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் அமைதியாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்பா மகன் உறவில் சின்ன சின்ன இன்னல்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது.
தந்தையார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வாக்குவாதம் அதிகமாக பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா சண்டை, கருத்து வேறுபாடு இந்த மாதிரி அதிகமாக வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அது ஒரு சில இடத்துல பிரிவினை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் தந்தைக்கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. முடிந்தால் கொஞ்சம் பிரிந்து தனியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. வேலை காரணமாகவோ தொழில் காரணமாகவோ கொஞ்சம் தனியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக சண்டை சச்சரவாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அல்லது தந்தையாருக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். சின்னதாக பிரச்சனை இருக்கும்போதே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்றிருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில். ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக வரன் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அந்த வரனில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், ஒரு சிலர்லாம் வரன் தர்ற மாதிரி கொடுக்குற மாதிரி வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுதலான புரிதல்னால இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். யாருக்கு வாக்குறுதி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க குடும்ப விஷயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலையிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்துலையும் சரி, யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க, யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. முக்கியமாக அடுத்தவங்க ஏதாவது ஹெல்ப்பு, ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி செய் அப்படிங்கிற மாதிரி நின்னாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அலசி ஆராயாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தலையிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் லாபத்தில் குரு இருக்கிறதுனால பிள்ளைங்க மூலிமா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது யோக பலன் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி பகவானும் 8ஆம் இடத்துல அமருவது ஒரு விபரீத ராஜயோகம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய வேலை கிடைக்கும். அந்த வேலை மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மன அழுத்தமாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 2 தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடையும் போது குரு அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கும்போது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பெருசாக பாதிப்புலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். ஒரு யோக பலன் கிடைக்கும். தெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தெய்வ அருள் கிடைக்கிறதோட முன்னோர்களுடைய அருள், முன்னோர்களுடைய அறிவுரை இதெல்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். தெய்வ திருத்தலங்களுக்கெல்லாம் செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் செயல்படுத்துறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருங்க. அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அமைதியாக நீங்கள் நின்று நிதானமாக யோசிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் தெளிவு கிடைத்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும். குழப்பமான மனநிலையில் ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ ஒரு வேலையிலையோ இறங்குனீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நல்ல ஒரு தெளிவான புரிதலோடு ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும். பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். 4க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரோட உடல் நலத்தில் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பித்ருக்கள் வழிபாடு செய்யுங்க, பித்ருக்களை வணங்குங்க. பித்ருக்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யுங்க. முறையாக அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பு இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக அதிகமாக போடணும். அதிகமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். சிரமம், கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருசாக இந்த காலகட்டத்தில் வெற்றி எதிர்பார்க்க முடியாது. அதிக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இடைஞ்சலாக முடிஞ்சிடும்.
தவறுதலான சேர்க்கை, பழக்கவழக்கங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. சுபகாரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் வரன் தள்ளி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைமுகமாக நிறைய எதிரிகள் உருவாவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக நிறைய எதிரிகள் உருவாகி ஒரு சில தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்பப்போ உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள், இன்னல்கள், கெட்ட பேர் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தமான பிரச்சனையும் ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதாவது முக்கியமான ஆவணங்களை கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணுங்கள். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் டக்குன்னு கையெழுத்து போட வேண்டாம். நம்மளால் தானே, நம்மளுடைய உறவு தானே, நம்மளுடைய நண்பன் தானே, நம்மளுடைய கூட்டாளர் தானே நீங்கள் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு டாக்குமெண்ட்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க. பெருசாக இந்த காலகட்டத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வன்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் தான் இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துலையுமே இறங்க வேண்டாம். இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும், கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், நிறைய கஷ்டமாகவே இருக்குது, மனதில் ஒரு அமைதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பௌர்ணமி நாட்களில் போய் இது செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.